Welcome back to Medical Assistance 24/7. நான் உங்க டாக்டர் செந்தில். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க கொலஸ்ட்ரால் பத்தி ஒரு வீடியோ போடுங்க டாக்டர். பேசிக் அவேர்னஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் என்ன, பேட் கொலஸ்ட்ரால் என்ன, குட் கொலஸ்ட்ரால் இருக்க ஃபுட்ஸ் என்னென்ன, பேட் கொலஸ்ட்ரால் இருக்க ஃபுட்ஸ் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் டீடைல் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கொலஸ்ட்ரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் எனி அதர் நியூட்ரியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்ற மாதிரி ஃபேட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் விச் இஸ் பிரசன்ட் இன் அவர் பாடி. மெடிக்கல் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லிபிட்ஸ் அப்படின்வாங்க. லிபிட்ஸ்ன்றது ஃபேட் தான். மெடிக்கல் டெர்மினாலஜி வந்து லிபிட்ஸ்னுவாங்க. லெட் அஸ் நாட் ஃபியர் அபவுட் ஆர் பேனிக் மோடுக்கு போக நான் கொலஸ்ட்ரால்ன்றதை பற்றி சொன்ன உடனே, பிகாஸ் கொலஸ்ட்ரால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி அண்ட் இட் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் த நார்மல் ஹெல்த்தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி. நம்ம நார்மலாக ஹெல்த்தி லைஃப் வாழணும் அப்படின்னா ஃபேட் வந்து எப்படி ப்ரோட்டீன் முக்கியமோ, கார்போஹைட்ரேட் முக்கியமோ, அது மாதிரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நார்மல் லெவல்ஸ் ஆர் அப்சல்யூட்லி எசென்ஷியல். அது நார்மல் லெவலில் இருக்கிற வரைக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளை வச்சுக்கும். பட் எப்பெல்லாம் அந்த ரேஞ்சை வந்து அதிகமாக போதும், அந்த நார்மல் ரேஞ்சுக்கு மேலே போதும், அப்போ தான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ் பை த லிவர். நம்ம உடம்புக்குள்ளேயே தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், நம்ம உடம்புக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு நியூட்ரியன்ட் எப்படி டாக்டர் நம்மளுக்கு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே டியூன். Cholesterol in normal range is absolutely crucial and it is essential for the healthy functioning of the body and also to the each and every cell inside our body. ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து fat வந்து our cholesterol is very very important. But when the cholesterol level crosses the normal range, so called normal range னு சொல்றாங்க, which I will cover in the later part of the video, அந்த normal rangeக்கு மேல போகும்போது பாத்தீங்கன்னா it starts forming plaques. பிளேக்ஸ்ன்றது காமன் டேர்ம்ல வந்து பிளாக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ரத்த குழாய், இந்த பிளட் வெசல்ஸ்ல பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு பிளாக்ஸ் மாதிரி அந்த நேரோயிங் ஆஃப் ஹியூமன் நடக்க ஆரம்பிக்கும். அந்த பிளேக்ஸ் வந்து சம்டைம்ஸ் டிஸ்லாஜ் ஆகி எங்கேயாவது போயிட்டு ஒரு இடத்த பிளாக் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளேக்ஸ் வந்து டிஸ்லாஜ் ஆகி நேராக ஹார்ட்டுக்கு போற ஆர்டரியில் போய் எங்கேயாவது பிளாக் பண்ணுச்சுன்னா இட் கேன் லீட் டு ஹார்ட் அட்டாக். தட் இஸ் த ஏரியா we need to panic. சப்போஸ் நம்ம பிரெயினுக்கு போற பிளட் வெசல்ஸ்ல எங்கேயாவது போயிட்டு லார்ஜ் ரிசைட் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் வரலாம். Even it can lead to paralysis of one side of our body. So இதுதான் வந்து அதோட சீரியஸ்னஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். ரெண்டாவது most commonly affected thing because of cholesterol, even the younger people are getting affected now is hypertension, high blood pressure. அதாவது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் வெசல்ஸை சுற்றி ஒரு லேயர் வருதுனால அதோட ஹியூமன் வந்து நேரோ ஆகுது. ஸோ அது ஒரு பைப் மாதிரி நினச்சிக்கிங்களா, அந்த பைப் வந்து உள்ளே போகிற ஹோல் வந்து சின்னதாகும் போது அது தண்ணி வந்து ப்ரெஷர் அதிகமாக வரும். தட் இஸ் கால் பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் தான் மோஸ்ட் காமன்லி அஃபெக்டட். 30 வயசுல இருக்கவங்க, 40 வயசுல இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிபி அஃபெக்டாக இருக்காங்க, பிபி டேப்லெட் எடுக்கிறாங்க. தட் இஸ் த மோஸ்ட் காமனஸ்ட் காஸ் ஃபார் கொலஸ்ட்ரால், இன்க்ரீஸ் இன் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட். ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, பேசிக்கலி இட் இஸ் அ பிளட் டெஸ்ட் டு செக் the various components of cholesterol in your blood actually. So various components என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொலஸ்ட்ரால்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்கும், ட்ரைக்ளிசரைட் இருக்கும், அந்த டோட்டல் கொலஸ்ட்ராலோட பிரேக்கப்ஸ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஷார்ட்டா LDL அப்படின்னுவாங்க, வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் VLDL அப்படின்னுவாங்க, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் HDL அப்படின்னுவாங்க. ஸோ இதோட லெவல்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் அப்படின்றது பண்றது. இந்த லிபிட்ன்றது வந்து நான் சொன்ன மாதிரி நத்திங் பட் ஃபேட் ஆக்சுவலாக. இட்ஸ் டெக்னிக்கல் ஆர் மெடிக்கல் டேர்ம் லிபிட் அப்படின்றது. ஸோ நீங்க இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டிருப்பீங்க, குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்ட்டு. ஸோ இந்த குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட் கொலஸ்ட்ரால் இஸ் நத்திங் பட் டோட்டல் கொலஸ்ட்ரால் அண்ட் HDL, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இந்த ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் வந்து நீங்க குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா LDL and VLDL, low density lipoprotein and very low density lipoprotein. இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கணும். அதிகமாக ஆக நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். எதனால வந்து இது பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது that will form plaques actually. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆர்டரிக்கு உள்ள பாத்தீங்கன்னா அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு பிளாக்ஸ் வர்றதுக்கு வழிவகுக்கும். அதனால தான் இந்த பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்றாங்க. Whether I have high cholesterol, high lipoprotein, என் உடம்புல நிறைய ஃபேட் இருக்கு, இல்லை கொலஸ்ட்ரால் என் பிளட்ல இருக்குன்றது எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். இட் இஸ் a very simple common test. It is done by just drawing the blood from your body. அந்த blood எடுத்துட்டு they will verify all the parameters. உங்களோட டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கு, VLDL எவ்வளோ இருக்கு, LDL எவ்வளோ இருக்கு, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு they will give you the blood results. Then you can come to your conclusion whether it is under the normal range or whether it is above the normal range அப்படின்ற கன்க்ளூஷன் பண்ணலாம். குட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா HDL எவ்வளோ டாக்டர் லெவல் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 45 mg per deciliter, அதாவது மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர்னு சொல்லுவாங்க.
45க்கு மேல இருக்கும் போது அது ரொம்ப நல்லது. த மோர் த பெட்டர். அதனால தான் குட் கொலஸ்ட்ரால்ன்றாங்க. அது அதிகமா இருக்கும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ட்ல, நம்மளோட பிளட் வெசல்ஸ்ல எங்கேயுமே பிளாக்ஸ் வரதை தடுக்கும். அதனால தான் குட் கொலஸ்ட்ரால் சொல்றாங்க. செகண்ட் வந்து பேட் கொலஸ்ட்ரால். பேட் கொலஸ்ட்ரால் என்னன்னு பாத்தீங்கன்னா LDL அண்ட் VLDL. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து LDL வந்து என்ன ரேஞ்சில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் 120 mg/dL. The lower the better. அதனால தான் பேட் கொலஸ்ட்ரால். பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல கம்மியாக இருக்கணும். எப்பெல்லாம் அது 120க்கு மேலே போதும் அப்படின்னும் then you should be worried because you are prone to get blocks in any of the arteries in your body. லாஸ்ட் வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால். டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா again it is not good for your body. It should be less than 180 or equal to 180. 180க்கு கீழே இருக்கலாம். பட் 180 to 200 இருந்தது அப்படின்னா பார்டர் லைன்ல இருக்கீங்கன்னு ஜென்ரலாக டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே the lower the better. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா the lipid profile testல you can come to a conclusion and based on that the doctor will suggest you some lifestyle modifications, some medications அப்படின்றது உங்களுக்கு சொல்லுவார். What do if I have high cholesterol? இந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் இந்த ஸ்டேஜ்ல வரும். ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 40 to 50 year old இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிளட் டெஸ்ட் கூட பண்ணது கிடையாது, ஒரு மாஸ்டர் செக்அப் கூட பண்ணதே கிடையாது அப்படின்னா ப்ளீஸ் கெட் யுவர் மாஸ்டர் செக்அப் டன். ஒரு பேசிக் பேக்கேஜ் எடுத்து உங்களோட பிளட் பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை தயவு செய்து பாருங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் இல்லை ஐபிபி இல்லை வந்து இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகிட்டு வந்து இட்ஸ் வெரி 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 சைலண்ட் டிசீஸ் ஆக்சுவலாக. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 இயர்ஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் they come to emergency with chest pain, பார்க்கும்போது மைல்டு அட்டாக்ன்றாங்க. அப்புறம் போய் செக் பண்ணி கொலஸ்ட்ரால் பார்க்கும்போது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஆர் அப்நார்மலி ஹை. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 வருஷமாவே கொலஸ்ட்ரால் வந்து கிராஜுவலாக பில்டப் ஆகிட்டு வந்திருக்கும். அவங்க அதை உதாசீனப்படுத்திட்டே இருந்திருப்பாங்க, இல்லை அவங்க செக் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருந்திருக்காது. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஹெல்த்தியாக தான் டாக்டர் இருந்தேன், திடீர்னு ஒரு செஸ்ட் பெயின் வந்தது, நான் வந்து அட்மிட் ஆன பார்த்தா அட்டாக்னு சொல்றீங்களா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் மோடுக்கு ஒரு ஆங்ஸைட்டிக்கு வராங்க. ப்ளீஸ் கெட் யுவர் blood test done actually without any delay. So இத பார்க்கிறதுனால தப்பு கிடையாது. நார்மலா இருந்ததுன்னா you should be happy. abnormal இருந்ததுன்னா we can modify and we can rectify at the earlier stages. அதனால ஒரு blood test எடுத்து ஒரு lipid profile test இல்ல ஒரு பேசிக் பேக்கேஜ், ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கவங்க பேக்கேஜ் அப்படின்னாவே எல்லா லேப்லயுமே பண்ணுவாங்க. அது எல்லாமே எடுத்து பார்த்துறது நல்லது. இப்போ blood results வந்துச்சு. what to do your blood cholesterol levels are normal அப்படின்னா be happy, just pat on your back. Thanks to healthy lifestyle and diet habits you should be very proud. Suppose if you feel like your blood reports levels are high, cholesterol levels are high அப்படின்னீங்கன்னா முதல்ல பண்ண வேண்டியது வந்து first consult your physician. Don't panic as it is reversible. அது reversible எடுத்துட்டு வந்துடலாம். லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நார்மல் ரேஞ்சோட கொஞ்சம் மேல இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபுட் மாடிஃபிகேஷன்ஸ் வச்சு அது ரிவர்சிபிளா எடுத்துட்டு வந்துடலாம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், தேங்க் டாக்டர் செந்தில் பிகாஸ் he has advised you to take the blood reports. நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது when you consult the doctor actually he will suggest you to improve your food habits. உங்க ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லுவாரு. and there should be decent physical activity. நீங்க எதுவுமே physical activity பண்ணல, ஏசிலே இருக்கீங்க, போறீங்க, கார்ல போறீங்க, வரீங்க, ஒரு எக்ஸசைஸும் கிடையாது, sedentary habitsல இருக்கீங்க அப்படின்னா ஒரு decent physical activity ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. suppose if you find your test really abnormal, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் போது doctors will definitely start you with medications. அந்த medications எடுத்துட்டு நான் மேல சொன்ன மாதிரி உங்களோட diet modifications and exercises நீங்க பண்ணும்போது definitely the cholesterol can be reversed and it can be brought under control. Good foods which will increase the cholesterol level, which will increase the good cholesterol level in your body அப்படின்னு பார்த்தீங்கன்னா olive oil. Olive oil வந்து இன்ஃபேக்ட் இப்போ எல்லாம் நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. Olive oil is heart friendly fat which can increase the HDL level அப்படின்றாங்க. அதனால வந்து உங்களோட நார்மல் குக்கிங் ஆயில வந்து you can substitute with the olive oil. Olive oil reduces the inflammation by increasing the HDL level in the body அப்படின்றது scientific researchesல நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி purple colored vegetables and fruits actually that is very good source of good cholesterol. ஸோ அதை நீங்கள் சாப்பிடலாம். என்னென்னலாம் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் பிளான்ட், பிளாக்பெரி, கேன்பெரி, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கேபேஜ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து it contains anthocyanin ஒரு chemical. It increases the HDL level in the body. So this is very very important. அதே மாதிரி fatty fish வந்து which contain lot of omega 3 fatty acid, இந்த salmon, sardine அது மாதிரி இருக்க fishes வந்து பார்த்தீங்கன்னா அந்த மத்தி மீன் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து omega 3 இருக்கு. உங்களுக்கு தெரியும் omega 3 fatty acid ஒரு ஜெனரல் ஃபங்க்ஷன் வந்து delays the aging process and it reduces the inflammation. ஸோ அதனால இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு high density lipoprotein increase பண்ற food components இருக்கு. Food வந்து increases the high density lipoprotein or the good cholesterol வந்து பார்த்தீங்கன்னா chia seeds actually. It contains lot of fiber, it gives lot of nutrient, it contains omega 3 fatty acid. நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து நைட் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பல்ஜாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் வந்த மாதிரி இருக்கும். That is very good source of HDL.
It also helps in controlling blood pressure. Hypertension இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ இந்த chia seeds எடுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி beans and legumes வந்து it's very very important actually. இப்போ kidney beans, the black beans அதெல்லாம் very very important. பட் இது சாப்பிடும்போது நேச்சுரலா நீங்க ப்ரொக்யூர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த canned foods அது மாதிரி இருக்கிறது வந்து எடுக்காதீங்க. இந்த பேட் கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து இப்போ பீஸா பர்கர் இந்த ஃபேட் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம ஜென்ரலாக சாப்பிட்றது எல்லாமே ஃபேட் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் தான். அதே மாதிரி பட்டர் கீ வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்டியூட் வித் ஆலிவ் ஆயில். இது எல்லாமே பண்ணீங்கன்னா we can have an healthy lifestyle and we can save ourselves with the increase from cholesterol. So thanks for watching. Please share this video. It's a very common subject. It will be very useful for many people actually. So keep watching. Thank you.